Hi friends, welcome back to Cynthia Makeup Artist channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது primer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து ப்ரைமர்னு எழுதிக்கோங்க. ஸோ ப்ரைமர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஒரு பேரியராக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணும் மீன்ஸ் ஓப்பன் போர்சஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஸ்கின்லேருந்து வர ஆயில் ஸ்வெட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ கரெக்டர், கன்சீலர், அப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்னிங் ஒரு மேக்கப் போடுறோம், ஈவினிங் வரைக்கும் நமக்கு ஸ்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமர் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல ப்ரைமரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்கப் வந்து அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இடையில ஒரு சில டச்சப் மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாமே அப்படியே மேக்கப் கலையாமல் இருக்கிற மாதிரிலாம் நம்மளால போட முடியாது. ஸோ அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்க த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு ஏசியில் தான் இருக்காங்க அப்படின்னா மேக்கப் வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு ஆகாது. மேக்கப்பில் வந்துட்டு ஸ்வெட் ஆகும், மேக்கப்பில் தண்ணி பட்டும் எல்லாமே பண்ணும். மேக்கப் வந்து கரையாது உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா? மேக்கப் வந்து ப்ளீட் ஆகி ஓடாது. அந்த தண்ணி இப்போ இந்த தாமரையில் தண்ணி தெளிச்சா எப்படி நிற்கும் அந்த மாதிரி மேக்கப் மேலே தண்ணி நிற்கும் நீங்கள் தொடாத அளவுக்கு. ஓகேங்களா? நீங்கள் தொட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஸ்வெட் வருதுனாலுமே டிஷ்யூ வச்சு ஒத்தி தான் எடுக்க சொல்கிறோம். அப்படியே தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கையோட வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம டைரெக்டாக ஸ்கின்ல போடுறதுக்கும் இப்போ நம்ம ப்ரைமர் போட்டு போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின்ல வந்து பிளெண்டே ஆகாது. ஆனால் ஒரு ப்ரைமர் போட்டு போடுறப்ப உங்களுக்கு சூப்பராக பிளெண்ட் ஆகும். அப்படின்னா சிலிகான் ப்ரைமர், ஆயில் ப்ரைமர், போர் ப்ரைமர், ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கின்க்கும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆயில் ப்ரைமரும் ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின்ல இந்த ஹோல்ஸ்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஸஸ்லாம் குறைக்கிறதுக்கு போர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்தந்த ப்ரைமர் அவங்கவுங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபேஸில் மேக்ஸிமம் 2 ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப மேக்கப் நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக கொண்டு வரோம். ஸ்கின் ஃபினிஷாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு போர் ப்ரைமர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது திரியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஓகேங்களா? அதனால கரெக்டாக அந்த ப்ரைமரை அவங்களுக்கு, அதாவது இந்த ப்ரைமர் அப்படின்னா இந்த ப்ரைமர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரைமர் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். வந்துட்டு ரொம்ப அதிகமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே ப்ரைமர் வந்துட்டு திரியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோதான் போடணும். எல்லாமே அள்ளி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைமர். ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ப்ரைமர் இருக்குது, லிப் ப்ரைமர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐ ப்ரைமர் இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ப்ரைமர் கூட இருக்குது. இப்போ லிப் ப்ரைமர்லாம் போடுறப்ப அவங்க சாப்பிட்டு லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காக ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா லிப் ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேத்துக்கு கண்ணில் சுருக்கம் இருக்கும், சில பேத்துக்கு வந்துட்டு கண்ணில் இருக்க ஐ ஷேடோஸ் மட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு நம்ம ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப இன்னும் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் மேக்கப் நீங்கள் கேரண்டியாக இருக்கலாம். என் மேக்கப் வந்து காலையில் பண்ணேன் அப்படின்னா ஒரு 6 hours கண்டிப்பாக ஸ்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 6 hours இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரைமர்ஸில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.